ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு வாங்க பார்த்துடலாம். பையன் கேட்டான் சிக்கன் வேணும் அப்படின்னா, வீட்டுக்காரவங்க எனக்கு மட்டன் வேணும் அப்படின்னாங்க. சிக்கன் மட்டன் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்துருங்க. பையனுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு போதும், ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன் நான்வெஜ்ஜு. பையனுக்கு 100 ரூபாய்க்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருங்க. உங்களுக்கு மட்டன் தலைக்கறி வாங்கிட்டு வாங்க, ஏன்னா கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் அதுக்குள்ளே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். கொஞ்சம் அது கூடவே தக்காளி தீர்ந்து போயிடுச்சு, தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னா அதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னொன்று என்ன பிரச்சனை எங்கள் வீட்டில் அப்படின்னா, கேஸ் தீர்ந்து போயிடுச்சு, 3 நாள் ஆகிடுச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அடிஷ்னல் வச்சுருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால ஆர்டர் பண்ணாமல் இருந்துட்டோம். அதை வந்த அன்றைக்கே ஆர்டர் பண்ணியாச்சு, இருந்தாலும் ஒரு 3 டேஸ் ஆகுங்க வர்றதுக்கு. அதனால் அது கொஞ்சம் பிரச்சனை. அதனால் ரெண்டுமே வாங்கிட்டு வாங்க, நான் சமாளித்து நான் சமைச்சிட்றேன் அப்படின்ட்டு இண்டக்ஷன்லேயே சமைச்சேன். அது அதில் பாத்திரம் சரியாக நிற்காமல் கொஞ்சம் சைனிங்காக இருக்கும்ல, அதனால் அப்படியே ரவுண்டிங்கில் சுற்றி வருது பாருங்கள் அந்த பாத்திரம். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா வீடியோ நல்லா சரியாக எடுக்க முடியல. ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் மொபைலை வச்சுக்கிட்டு பண்ணுங்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சிக்கன் செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடிச்சதும் அதுக்கப்புறம் என்னன்னா சாதம் வச்சேன். சாதம் வச்சு சாதமும் வடித்தாச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வெந்நீர் தான் கொடுப்போம். அந்த வெந்நீர் வைக்கணும். ஒரே அடுப்பில் எவ்வளோ தான் செய்கிறது பாருங்கள். இவ்வளோத்தையும் நான் சமாளித்து செஞ்சுட்டேன். ஆனால் ஒரு 12:30க்குள்ளேயே நான் முடிச்சிட்டேன். ஏன்னா 10 மணிக்கெலாம் எங்கள் வீட்டில் சிக்கன் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அதுக்குள்ளேயே முடிச்சிடணும், அவங்க சாப்பிட்ற டைம் 1 மணிக்குள்ளே சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக செஞ்சேன். ஒரே அடுப்பில் தான் செஞ்சுருக்கேன். சிக்கன் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன், பையனுக்கு வேண்டியது. அதுக்கப்புறம் என்னென்னா மட்டன் அதிலே வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு மட்டன் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மட்டனும் அதே ஸ்டைலில் தான் வச்சேன். இதில் என்ன வித்தியாசம்னா, அதில் சிக்கன் மசாலா சேர்த்தேன், இதில் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரே மெத்தடில் தான் நான் வைப்பேன். எல்லோரும் நீங்களாம் வைக்கிற ஸ்டைலில் தான், நான் எக்ஸ்ட்ரா எது ஒன்றுமே செய்கிறது கிடையாது. இன்னொன்று என்ன விஷயம்னா, தேங்காய் போடுறது எங்கள் வீட்டுக்காரங்களும் சுத்தமாகவே பிடிக்காது, அதனால் தேங்காய் சேர்க்க மாட்டேன், நார்மலாக தான் செய்வேன். ஃபஸ்ட்டு சிக்கன் முடிச்சுட்டு இப்போ மட்டனும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மட்டன் சமைச்சு முடித்ததுமே எனக்கு கொஞ்சம் தக்காளி தொக்கு செய்யலாம் அப்படின்ட்டு, ஏன்னா நான்வெஜ் நான் எடுத்துக்கல இந்த மாதம், அதனால் வெஜ்ஜு செய்யணும் அப்படிங்கிறனால தக்காளி தொக்கு கொஞ்சமாக எனக்கு மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டேன். அதோட கொஞ்சம் வடவும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்காகவே இந்த பாத்திரம் இப்போ தான் ஒரு வாரம் ஆகுது நான் வாங்கி இதை வீடியோ போடலான்னு பார்த்தேன், என்னால் போட முடியல. ஏன்னா இண்டக்ஷனில் நார்மல் பாத்திரத்தை வச்சா ரொம்ப புகையடிச்சு ஒரே எப்படி சொல்கிறது, அடி பிடிக்கிற ஸ்மெல்லு வந்துடுது. அதனாலவே இதுக்கு ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கேன். இது நல்லாவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.